காவிரி ஆற்றுக்கு நடந்த பேச்சுவார்த்தையினுடைய லட்சணம் என்னவாயிற்று? தமிழீழ தேசத்திலே தமிழர்களுக்கு உரிமை வாழ்வை கொண்டு வருவதற்கு நடந்த பேச்சுவார்த்தையினுடைய கதி என்னவாயிற்று? தமிழர்கள் நிலையை தூர தள்ளுங்கள். காஷ்மீர் பிரச்சனையிலே 60 ஆண்டுகளாக இந்திய சர்க்காரே உன்னுடைய பேச்சுவார்த்தையினுடைய லட்சணம் என்னவாயிற்று? உல்பா தீவிரவாதம் குறித்து பேசுகிறேன் பேசுகிறேன் பேசி கிழிக்கிறேன் என்றாயே இந்திய சர்க்காரே, உன் பேச்சுவார்த்தையினுடைய யோக்கியதை என்னவாயிற்று? நாகாலாந்தில் தனிநாடு கேட்டு போராடி கொண்டிருக்கின்றானே ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட இந்தியன், அவரிடம் நீ பேசுவதாக சொல்லி 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, உன் பேச்சுவார்த்தை லட்சணம் என்னவாயிற்று? இந்திய சர்க்காருக்கு மறுமலர்ச்சி திமுக மாணவரணி சார்பில், இளைஞரணி சார்பில், தமிழ்நாட்டின் உணர்ச்சி உள்ள வாலிபர்கள் சார்பில் இந்திய சர்க்காருக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், கேரள சர்க்காருக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இனிமேல் ஒரு முறை முல்லை பெரியார் அணைக்காக, தமிழர்களின் உயிர் உரிமைக்காக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமேயானால் இந்திய நாட்டிலே இருந்து தமிழ்நாடு தனி நாடாக உருவாகி தமிழ்நாட்டின் அதிபர் இந்திய பிரதமரோடு சர்வதேச பார்வையாளர் மத்தியிலே பேசக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை தான் நடக்குமே தவிர, எங்கள் உரிமைக்காக எங்களை காவு கொடுத்து இந்தியா என்று எங்களை வெறுக்கின்ற இந்தியாவோடு நாங்கள் பேசுவதற்கு, இந்தியா சொல்லை கேட்டு பேசுவதற்கு நாங்கள் தயாரில்லை தயாரில்லை என்பதை அறிவிக்கின்றோம். இப்படி தமிழருடைய பிரச்சனை கேள்விக்குறியாக நிற்கிறது. என்னுடைய லட்சிய தோழர் கல்லத்தியான் அவர்களும், அமல்ராஜ் அவர்களும், சுதர்சன் அவர்களும், ஆட்டோ கிருஷ்ணன் அவர்களும், அகஸ்டின் அவர்களும் சொன்னார்களே, சர்க்கார் வந்து ஜெயலலிதா ஆட்சி வந்து 6 மாதங்கள் ஆகி இருக்கின்றன. தமிழர்கள் மீது அப்படியே விழுந்து பிராண்டி தமிழர் இனத்தை புண்ணாக்குகிற சர்க்காராக, நடுத்தர மக்களை வாட்டி வதைத்து ரத்தம் ஒழுக செய்கின்ற ஒரு ரத்த காட்டேரி சர்க்காராக ஜெயலலிதா சர்க்கார் விளங்குகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். 20 ரூபாய் புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து சங்கரன் கோவிலுக்கு பஸ் கட்டணம் 23 ரூபாயாக ஆக்கியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம். 25 ரூபாய் என்றால் நாங்கள் ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் சகோதரர்களே, 36 ரூபாய் பேருந்து கட்டணம். மதுரைக்கு 40 ரூபாய் பேருந்து கட்டணம். இன்னொரு பேருந்தில் 60 ரூபாய் கட்டணம். 65 ரூபாயாக ஆக்கப்பட்டிருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மதுரைக்கு 105 ரூபாய் கட்டணம். நாள் ஒன்றுக்கு 1,10,00,000 பேர் தமிழ்நாட்டில் பேருந்தை பயன்படுத்துகின்றார்கள். 1,10,00,000 பேருடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய அந்த நடுத்தர ஏழை மக்களுடைய வாழ்வை சின்ன பின்னமாக சிதைத்து போட்டிருக்கிற சர்க்காராக ஜெயலலிதாவினுடைய சர்க்கார் விளங்குகிறது. மாத்திரமல்ல தோழர்களே, பால் விலை, பால் உற்பத்தி செய்கிறவனுக்கு எவ்வளவு? 2 ரூபாய் கூடுதல். பாலை உற்பத்தி செய்கிறவன் 20 பேர், பாலை வாங்கி கொடுப்பவன் தாயாருடைய தொப்புள் கொடியிலே இருந்து குழந்தை அருந்து கீழே விழுகிற நாள் முதல் சுடுகாட்டுக்கு போகின்ற காலம் வரை அனைத்து மனிதர்களும் பாலை தினந்தோறும் பருகுகிறோம். உற்பத்தி செய்கிறவனுக்கு 2 ரூபாய் கூடுதல், பாலை வாங்கி கொடுக்கின்றவர்களுக்கு லிட்டருக்கு 12 ரூபாய் கூடுதல். சர்க்கார் எந்த ரேஷியோ அடிப்படையில், எந்த அடிப்படையில், என்ன விகிதத்தில், என்பனுடைய யோசனையின் பேரில் பால் விலையை உயர்த்தி இருக்கின்றார்கள். 5 கோடி தமிழர்களும் ஜெயலலிதா ஆட்சியில் பால் விலையால் மாதந்தோறும் பாதிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மின்கட்டணம் உயரப் போகிறது என்று அறிவிப்பு ஒரு பக்கத்திலே வந்திருக்கிறது. இதைவிட கேவலம் 145 சட்டமன்ற உறுப்பினர்களில் தன்னுடைய தலைமையின் கீழ் அமைச்சராக இருப்பதற்கு அருகதை உள்ள, அறிவுள்ள, திறமையுள்ள, ஆற்றல் உள்ள 25 பேர் யார் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியாத திறனற்றவராக ஜெயலலிதா இருக்கிறார். 5 முறை அமைச்சரவை மாற்றம்.
ஆவரேஜா 30 நாட்களுக்கு ஒரு முறை அமைச்சரவை மாற்றம். நான் அதிமுக என்று சொல்லிக் கொள்கின்றவனுக்கு வெட்கமாக இல்லையா உங்கள் தலைவியை நினைத்து?